திவ்யாவையும் திருவி விட்டுட்டு இருக்கிற, அந்த பக்கம் போய் சாண்ட்ராவையும் திருவி விட்டுட்டு இருக்க. உனக்கு என்ன வேலை பார்வதி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் சொல்லட்டுமா, வெறும் மவுத் பீஸா தான் கமருதீன் வேலை செஞ்சிருக்காரு. மொத்தம் நோட்ஸ் எடுத்து கொடுத்தது, மொத்தம் லிஸ்ட் எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணது உள்ள பாரு தான். நான் அதை பார்த்தேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி. இங்க பாருங்க, நம்ம ஆள் வந்து இருட்டில் ஒரு டார்ச் எல்லாம், ஃபோனோட டார்ச் எல்லாம் வச்சு லைவுக்கு வந்திருக்காரு. கரண்ட் போயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் த டிலே. பட் இருந்தாலுமே நாங்கள் லைவை விடக்கூடாது, இந்த கரண்ட் இல்லாத ரீசன்லாம் கொண்டு வரக்கூடாதுன்றதுனால லைட் செட்டப்லாம் பண்ணி உள்ள வந்துட்டோம். இது எல்லாமே உங்களுக்காக. தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ சோ மச். முதல்ல வெயிட் பண்ணதுக்காக. நீங்க நினைப்பீங்க ஏன்டா நாங்க வெயிட் மட்டும் தான்டா பண்றோம் அப்படின்னு. பிளஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் அப்படி கொடுத்தா இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களே, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, ஃபேமிலியில இணைஞ்சிருங்க. நம்ம அப்படியே ஷோக்குள்ள போலாம். ஓகேவா? ஓகேக்கா. ஏக்கா, இன்னைக்கு ஷோ எப்படிக்கா இருந்துச்சு? அதுல இருந்து ஆரம்பிப்போம் அக்கா. இன்னைக்கு ஷோ வந்து பிலோ ஆவரேஜ் தாங்க. அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக் தான் திருப்பி திருப்பி போட்டு குழப்பி மறுபடியும் வேற வேற இதுல காமிச்ச மாதிரி இருந்தது. இனி கோர்ட் சீன்ல மறுபடியும் பார்வதியோட அரோராவோட ஒரு கேஸ் பார்க்க முடிஞ்சது. குட் என்டர்டெயின்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த கேஸ் வந்து விக்ரம் வந்து சுபிக்ஷா மேல ஒரே பாட்டை பாடி அவர் காதுல ரத்தம்லாம் வந்து இது பண்ணி, அதுக்கு மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒன் ஆஃப் த ஜட்ஜ் வந்து வினோத். சூப்பரா இருந்தது. அந்த அந்த இடமே நல்ல ஜாலியா ஃபன்னா நல்லா இருந்தது. இட் வாஸ் நைஸ். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் டைம்ல ஒரு ஃபன்னா இருந்தது. அதாவது பிளட் ரிப்போர்ட், அந்த பிளட் ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுங்கன்றதுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுங்க அப்படின்றாரு அவரு. அப்புறம் கமருதீன் வந்து தண்ணி எடுத்து கண்ணுல தண்ணி சொட்டுற மாதிரி வந்து இந்த பக்கம் சபரி விக்ரம் பண்ணது. அப்புறம் நம்ம கமருதீன் சும்மாவே பெண்கள் மேலதான் சாஞ்சி நிற்பாரு அவரு. எஃப்ஜே எல்லாம் அவரு சாஞ்சி இப்படி பண்ண உடனே இவரு சொன்னாரு பாருங்க, வினோத் இவரு கூட்டு போய் ஆண்கள் பக்கத்துல உட்கார வைங்க அப்படின்றது நல்லா ஜாலியா இருந்ததுங்க. பாரு இவங்களுக்கு வந்து சுபிக்ஷாக்கு வந்து ஒரு வக்கீலா வந்தது, இந்த பக்கம் சபரி வந்து விக்கல்ஸ் விக்ரம்கா வந்தது. அண்ட் எனக்கு அந்த சினாரியோ வந்து பார்க்க இட் வாஸ் நைஸ், ஃபன், ரிலாக்ஸிங்கா நல்லா ஜாலியா இருந்தது. ஆமாக்கா, முதல்ல நம்ம அதுல இருந்து போயிடலாம்க்கா. ஏழை 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 கடலை ஆள வாரல அப்படிங்கிற அந்த பாட்டுல இருந்து போயிடலாம். சுபிக்ஷா ரொட்டீனா பாடிக்கிட்டே இருக்காப்ல. பக்கத்துல முதல்ல கானா சொல்றாப்ல, அந்த பாட்டை பாடாத அப்படின்னா மறுபடியும் வந்து கோணிப்பை எடுத்து தூக்கி கொண்டு போய் போட்டுறாங்க. மேடம் வந்து ஒரே டியூனு, ஒரே லிரிக், ஒரே பாட்டை தான் ரிப்பீட் மோட்ல அடிச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதனால தான் உள்ள இருக்கிறவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு கான்செப்ட்ல அதுல டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லிரிக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டியூன்ஸ் எல்லாம் வந்திருந்தா மேபி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு போர் அடிச்சிருக்காது. மேபி அதை வச்சு விளையாடி இருக்கலாம், வினோதா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும். பட் அது சீரியஸ் நோட்டா கூட சொன்னாங்க, நீ ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்ற இந்த வீட்டுல அப்படின்ட்டு. பட் காலையில அது ஒரு ஃபன்னா தான். மறுபடியும் பாட ஆரம்பிச்சிட்டாலே ஐயோ காது வலிக்குதுன்ற மாதிரி அந்த பொண்ணை கண்ணை மூடி தூக்கிட்டு போய் வந்து ஸ்விம்மிங் பூல்ல விடுற மாதிரி ஒரு ஃபன் எல்லாம் பண்ணி, ஆனாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லி சுபிக்ஷா பண்ணது. நான் ஃபைனலா சுத்தி ஒரு விஷயத்துக்கு என்ன வரேன்னா, சுபிக்ஷாக்கு லாஸ்ட் வீக் வந்து இந்த ஓப்பனிங் சண்டே எபிசோட்ல சார் நான் பாடட்டுமா அப்படின்னு பாடி, அப்போ விஜய் சேதுபதி சார் ஒன்று சொல்லிட்டாரு, இதெல்லாம் விடாதீங்க, மற்றவங்களை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க, தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டாரு. இந்த லிரிக் பாடல் என்ன மெசேஜ் அவங்க ஜனங்க கொடுக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே. ஸோ மேபி அவங்க வந்து எனக்கு இங்கே இருக்கிறவங்க வேண்டாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணால் கூட, எனக்கு வீக்கெண்டில் ஹோஸ்ட் கிட்டேருந்தே பெர்மிஷன் வந்துருச்சுங்கும் போது நான் ஏன் அந்த வாய்ப்பை விடணும்? ஸோ நான் எவ்வளோ முடியுமோ நான் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பேன்னு சொல்லி அவங்க ஒன்று பண்ணுறாங்க. நல்லது தான், பண்ணட்டும், சந்தோஷமா பண்ணட்டும். அதை வந்து ஒரு கோச் சீன்ல ஒரு இவர் புகாரா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காரு போல இருக்கு. அதை கொண்டு வந்து அவங்களே யோசிச்சிருப்பாங்க என்ன பண்ணலாம், ரொம்ப சீரியஸா போதே, இது ஃபன்னா எப்படி கொண்டு போறாங்க பார்க்கலாம், சுபிக்ஷா இவங்கெல்லாம் யார் லாயர், யார் ஜட்ஜஸ், எப்படி மொத்தம் க்ரௌடு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸை விட்டுருக்காங்க. என்ன கேட்டா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேஸ், ஜாலியா இருந்தது ஆக்சுவலா. ஆமா, இந்த வினோத்தை தான் எதிர்பார்க்கிறோம், இந்த ஜட்ஜ் எதிர்பார்க்கிறோம். இவரு தனியா விளாண்டாலேங்க இவரு சூப்பரா ஒண்ணு பண்ணுவார். பட் இவர் வந்து கமருதீன் மேல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் டோட்டலா மதிக்கிறேன், 100% அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த மாதிரி ஃப்ரெண்டு கடைக்கெல்லாம் கொடுத்துச்சு ஓகே. பட் எல்லாத்துலயுமே மூக்க நுழைச்சு இவரும் கெட்ட பேர் வாங்கிக்கிறாரு. அவங்க பண்ற எல்லா சம்பவங்களுக்கும் நான் போறேன், நான் இருக்கேன், நான் என் நண்பனுக்காக வருவேன்னு சொல்லிட்டு இவரும் எல்லா கேஸ்லயுமே மாட்டிக்கிறாரு. அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு தவிர்த்து மற்றபடி எவ்வளவு ஜாலியா இருந்தது பாருங்க. அந்த இடமே நிரம்பி அது நல்ல அதே ஆதிரைக்கெல்லாம் வினோத் கூட எவ்வளவு கருத்து வேறுபட, ஆனால் வினோத் கவுண்டர் பண்ணும்போது எல்லாம் பண்ணும்போது ஆதிரையில இருந்து எல்லாமே சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்கல்ல. ஆமா, நல்லா இருக்கு. அண்ட் ஒரு விஷயம், சுபிக்ஷா வந்து அதை சீரியஸா பாருங்க. நான் ஒரு சீரியஸா பண்ற ஒரு விஷயம் விக்ரமா இருக்கட்டும், நீங்க எல்லாம் வந்து அது கலாச்சி ஒரு கோர்ட்ல கொண்டு வந்து அது
ஒரு சீனா போடுறீங்களே, அப்போ எனக்கு நான் பண்ண விஷயத்துக்கு இதுதான் வேல்யூ நீங்க குடுக்குறீங்களான்னு அவங்க நினைச்சிருந்தால் அதை ட்ராக்கை மாத்தி ஒரு சண்டை போட்டோ இல்ல ஒரு சீரியஸ் நோட்லயோ கொண்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம இது ஒரு ஜாலியா எல்லாரும் பண்றாங்க, நம்ம இந்த ஃபன்ல நம்மளும் இருக்கணும், ஒரு பார்ட்டா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்போர்ட்டிவா ரொம்ப ஜாலியா அந்த பொண்ணும் இறங்கி பண்ணது ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். இட் வாஸ் சோ நைஸ் பார்க்கிறதுக்கு. கண்டிப்பாக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களும் பயங்கர ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. சோ அடுத்த கேஸ் போறதுக்கு முன்னாடி நடுவுல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்க இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பார்வதி சொல்லிட்டே இருந்தது. அதுல இருந்து ஆரம்பிச்சிடலாங்க. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரூம் ஏங்க பண்ணி தானங்க ஆகணும், வீடு கிளீனிங் பண்ணி தானங்க ஆகணும். ஏங்க இது எனக்கு புரியல. இந்த வாரமே நேத்து நைட்டு கூட பார்வதின்னு சொல்றதுனால நான் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்றேன். எனக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டடா இருக்கு பேசுறதுக்கு. நேத்து நைட்டும் மறுபடியும் கமருதுன்னு கூட உட்காரும்போது மைக்க மறைச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், என்ன வெங்காயமா நீ பேசுற? ஏமா இவ்வளோ நடந்துருச்சு, இவ்வளோ வீட்டு ஆளுங்களே அவங்களுக்கு தேவையான ஒரு ஆசையான விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு உங்களுக்காக உட்கார்ந்துருக்காங்க. இப்படியும் நீ மயக்க மறைச்சு அசிங்கமா இல்லையா உனக்கு? என்னதான் சொல்றது அந்த பொண்ணெல்லாம்? வீட்டு வேலை செய்யறதுல எல்லாம் பார்வதி நீங்க எந்த கணக்குலயுமே எடுத்துக்க முடியாது. 1ஆம் நம்பர் சோம்பேறி. ஆனா மத்தவங்களை குறை சொல்றதுல மட்டும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு உட்கார்றது அந்த அம்மா. ஆமா இல்லக்கா, இன்னொன்னு அது குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லக்கா ரெண்டு பேருக்கும். ஆனா இருக்குன்னு ஒரு டிராமா பண்றேன். சரி நான் ஒண்ணே கேக்குறேன். இப்ப பார்வதி மைக்க நேத்து மறுபடியும் மறைச்சாங்கன்றது நான் சொல்றேன்ல, குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்க அத பண்ணவே கூடாது. இன்னைக்கு மறுபடி பகல்ல நினைக்கிறேன், நேத்து நைட் ஒண்ணு நடந்திருக்கு. பகல்ல கூட ஏதோ இப்படி அப்படின்னு அவ மறைக்க வரும்போது கமருதன் சொல்றாப்புல பிக் பாஸ் அப்படின்னு மைக் எடுத்து சொல்றாப்புல பிக் பாஸ் அப்படியே சாந்தமாய் உட்காந்து. ஸோ அந்த பையனுக்கு கூட, அந்த பையனுமே என்ன கேட்டீங்கன்னா சீரியஸ்னஸ் கிடையாதுதான். பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பயம் ஒண்ணு இருக்கு கமருதனுக்கு. ஆனா பாரு பயம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ அப்படின்றதான் இது. அண்ட் சாண்ட்ராவோட உட்காந்து பேசுறது நம்ம பார்த்தோம். பார்வதி அண்ட் சாண்ட்ரா நல்லா திருவி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி சாண்ட்ராலாம் திவ்யா மேல சாண்ட்ரா பிரஜன் ரெண்டு பேருக்குமே வன்மம் இருக்குன்னு எனக்கு தோணுதுக்கா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா மக்களே, நீங்க அவரோட இன்டர்வியூ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வரவேற்பு. அண்ட் சாரி டிலே ஆயிடுச்சு. எங்க ஆஃபீஸ்ல நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த இன்டர்வியூ லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்க கொடுத்த ஃபீட்பேக் எல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அண்ட் அது இன்னும் சக்ஸஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வியூஸை இன்னும் அதிகப்படுத்துங்க, லைக் கொடுங்க. ஓகே, ஸோ பேக் டு த டாபிக். பிரஜினோட இன்டர்வியூலும் நீங்க பார்த்துருப்பீங்க. என்னங்க உங்களையும் அவங்களே வச்சு கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி சாண்ட்ரா ஒரு விஷயத்த பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நாங்க அந்த ஒரு குறும்படமே காமிச்சோம். சாண்ட்ராதும் பார்வதி இதுவும் பார்க்கறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் 20 வருஷமா வாழ்றேன், என் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. இதை மாத்தி போடுறாங்க. யாரு? திவ்யாவோட பிஆர் டீம் மாத்தி ஒரு ப்ரொமோஷன் அவங்களுக்கு சாதகமா வர மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இது இன்டர்வியூல பார்த்திருப்பீங்க. அண்ட் இந்த அம்மா வீட்டுல என்ன சொல்லுது, இந்த அம்மாக்கு இன்னொரு காண்டு இருந்திருக்கு. என்ன காண்டு அப்படின்னா, எப்பயுமே இந்த கடைசி 3-4 பேர்ல உட்காரமா வீட்டு ஆளுங்களை கேட்பாங்களே யார் போவாங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னும் போது தோன்றவங்க பேரை எல்லாருமே சொல்லுவாங்க கண்டஸ்டன்ஸ். அதுல திவ்யா என்ன பண்ணிட்டாங்க, அங்க எஃப்ஜே சாண்ட்ரா பிரஜின் இருக்கும்போது சாண்ட்ரான்னு சொல்லிட்டாங்க. அவங்க அதையும் மனசுல வச்சிருக்கு. அதையும் இந்த அம்மா மனசுல வச்சிருக்காங்க. சாண்ட்ரான்னு சொன்னா பண்ணா கொண்டான்ட்டு. சரி நீ அந்த காண்ட காமிக்கிற, ஓகே, எனக்கு புரியலையே நீ என்ன. நான் பிரஜின் கிட்டயும் அதான் கேட்டேன், சாண்ட்ரா கிட்டயும் நான் அதுதான் இப்ப கேட்க விரும்புறேன். அவங்க பாக்குறாங்க, எல்லாமே பாக்குறாங்க, நம்ம ரிவ்யூ எல்லாம் நல்லாவே எல்லாருமே கவனிக்கிறாங்கன்றது தெரியுது எனக்கு. பிரஜின் கூட சொல்லியிருந்தாப்ல, நம்ம இன்டர்வியூ பாத்துருக்கு, கெமி இன்டர்வியூ பாத்துருக்காப்ல, நம்ம ரிவ்யூவும் பாத்துருக்காப்ல பிரஜின். அதனாலதான் கெமிய கேள்வி எல்லாம் கேட்டார் அவரு. ஓகே, நான் என்ன சொல்றேன், ஏமா நீ மூட் அவுட்ல இருக்கிறது அங்க ஒண்ணு இருக்குங்க. என்னன்னா நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம் பெட்டி. யாரெல்லாம் நாமினேஷன்ஸ்ல இருக்காங்களோ ரூல் அது, பெட்டி வரும், அவங்களோட திங்ஸை பேக் பண்ணி கொடுத்துடணும். ஒன்ஸ் எலிமினேட் ஆகிறவங்க ஆல்ரெடி அவங்க பெட்டி வெளியில இருக்கும், அது பேக்கப் ஆகிடும். இருக்கிற மிச்ச மீதி பேலன்ஸ் உள்ள இருக்கிற கேப்டன் கலெக்ட் பண்ணி கொடுப்பாப்புல. ஒருவேளை சேவ் ஆயிட்டோம் அப்படின்னா மறுபடி அந்த பேக்கான பெட்டி வரும். அந்த துணியெல்லாம் எடுத்து நீ டிராயர்ல போட்டு அன்னைக்கு நைட்டே நீ அந்த பெட்டியை ஸ்டோர் ரூம்ல வைக்கணும். திஸ் இஸ் பிக் பாஸ் ரூல். நீ ஓ இஷ்டத்துக்கு பெட்டி வந்த பிறகு ஓ இஷ்டத்துக்கு தூங்கி என்ஸ்டோ உனக்கு தேவையான நேரத்தில் ஃப்ரீ டைம்ல நீ அடுக்க முடியாது. ஸோ இன்னொன்று நார்மலாக தானே கேட்டாங்க, ஏமா நீ உன் புருஷன் போன சோகத்துக்கு யாருமே அவங்களோட வேலைகளை பார்க்கக்கூடாதா? பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாதா? அவங்க ஒரு வேலை இருங்க பண்ணுங்க எனக்கு ட்ரா அப்படி கேட்டிருந்தா ஓகே. அவங்க ரொம்ப காமாக தான் அணுகுனாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு தான் சொன்னாங்க. ஓகே நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு தான் கேட்டாங்க. அங்க ஒரு சீனை போட்டிருக்கீங்க. அப்போ மனசுல உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர்கிட்ட பழகுனதும் பிடிக்கல, எவிக்ஷன் டைம்ல உங்க பேர் சொன்னதும் சாண்ட்ரா சொன்னதும் உங்களுக்கு பிடிக்கல.
இதெல்லாம் வச்சு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்றாங்க. இதே பார்வதி அவ்வளோ அக்யூசேஷன் பண்ணாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த புதுசுல. இப்ப அதே பார்வதியோட சேர்ந்துக்கிட்டு, ஏன்னா இப்ப திவ்யாவோட பிரச்சனை ஒண்ணு பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப ரம்யாவும் கூட இருக்காங்க, ஏன்னா குக்கிங் டீம்ன்றதுனால சாண்ட்ராவும் ரம்யாவும். இப்போ திவ்யா மேல அக்யூசேஷன் வைக்கிறாங்க. எனக்கு புரியலையே, இதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்ட் தான், அப்படிதான் இப்படிதான் சொல்லி பார்வதி கீ கொடுத்துன்னு இருக்காங்க. இன்னொன்னு பண்ணாங்கங்க, திவ்யா கிட்டயும் போய் பேசினாங்க. அது 1 ஹவர்ல வரல, நேத்தோ முந்தானேத்தோ பேசியிருக்காங்க. நீ போய் பேசலாம்ல, அக்கா அக்கான்னு சொன்னல, அவ ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்திருப்பா, உன் மேல உரிமையில தானே கோவத்தை காமிச்சிருப்பா அப்போ அப்படின்ட்டு. அப்ப திவ்யா என்ன சொன்னாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதுக்கப்புறமும் போயிட்டு என்னன்னு கேட்டேன், என்ன ஏதுன்னு நான் முயற்சி எடுத்தேன், பேசாதவங்க கிட்ட நான் என்ன பண்ண முடியும். அப்ப ஆதிரியோ அரோரான்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேர் தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டீங்க, கெஞ்சி பார்த்துட்டீங்க, அவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்க உங்க கேமை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏங்க நம்ம வந்து என்னதான் இருந்தாலுமே ஒரு கேம் விளையாட போயிருக்கோம், அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது, ஒரு உறவுகள் ஏற்படுது. அதுக்காக அந்த உறவையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு கேமை விட்டுற முடியாதுல்ல. இவங்க போய் என்ன கேக்குறாங்க, நான் எதுவுமே பண்ணலையே, என்ன ஏதுன்னு அந்த கன்சிடரேஷன் கூட அந்த பக்கம் சாண்ட்ரா சைட்ல இருந்து திவ்யாக்கு வராதுப்போ, ஏன் திவ்யா போய் நிக்கணும்? அப்ப கூட பாரு என்ன சொல்றாங்க, போய் கேளு போய் கேளு போய் கேளு. ஏய் நீ யாரு, நீ நடுவில் உட்காந்து இங்கேயும் திவ்யாவையும் திருவி விட்டுட்டு இருக்கிற, அந்த பக்கம் போய் சாண்ட்ராவையும் திருவி விட்டுட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை? பார்வதி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் சாண்ட்ரா பூஜின் என்னன்னா, கூட நல்லா பழகின பொண்ணையே இன்னைக்கு பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை உடனே பொண்டாட்டிக்கு ரிவர்ஸா பேசினா பஞ்சாயத்து ஆயிடுமே, எலிமினேட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்தா குடும்பம் நடத்தணுமே, ஒய்ஃபோட குடும்பம் விரிசல் ஆயிடுமே சொல்லி அவரு என்ன சொல்றாரு, மாத்தி பெல்ட் அடிக்கிறாரு இன்டர்வியூல. திவ்யா பிஆர் டீம் தான் மாத்தி பண்றாங்க, சாண்ட்ரா அந்த மாதிரி ஒரு மூட்ல இருக்கும் போது ஏன் திவ்யா போய் கேட்கணும், என்னங்க இது அநியாயம். ஆனா சத்தியமா சொல்றேன், நீங்க அந்த கேள்வி கேட்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, பக்கத்துல பிரஜின் என்ன சொல்லுவாரு நினைச்சேன்னா, இல்ல சாண்ட்ரா பண்ணது கொஞ்சம் தப்புதான், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இல்ல திவ்யா பியர் அன்எக்ஸ்பெக்டட், அங்கே தெரிஞ்சு போச்சு. சார் வந்து அம்மா தாயே, என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தா நான் குடும்பம் நடத்தணும், வேலைக்காவாது, நான் எங்கேயா இருந்தாலும் சேஃப் கார்ட் பண்ணி என் பொண்டாட்டியை காப்பாத்திடுறேன்ற மாதிரி எல்லாமே சேஃபா தான் பதில் சொன்னாரு. அதுல ஜென்யூனிட்டி எனக்கு தெரியல. ஓகே, அவங்களோட ஃபேமிலி மேரேஜ் லைஃப்பை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் சில ட்விஸ்ட் அடிச்சார், ஓகே ஃபைன். ஆனால் எனக்கு என்ன சாண்ட்ரா மேலனா, நீ வந்து புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு இப்போ கமருதன் இருக்கான்ல, இப்போ நான் லிங்க் பண்ணி பேசுறேன் பாருங்க, இது அப்படியே லிங்க் பண்ணி பேசுறேன். இந்த டாபிக் முடியுது, கோர்ட் கேஸ் வருது, அரோரா போட்ட கேஸ் என்ன, பார்வதி மேல கோர்ட் கேஸ் என்ன வருதுன்னா, என்ன அவதூறு இது பண்றாங்க, எல்லாருக்கிட்டையும் போய் என்ன நாமினேட் பண்ண சொல்றாங்க, பொசசிவ்ன்ற பேர்ல என்ன அட்டாக் பண்றாங்க, நான் வெளியில போறதுக்கு ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு ஒரு கேஸ். அந்த கேஸ்ல பார்வதி செம ஸ்மார்ட். எப்படி ஸ்மார்ட்னா, கமருதினை சாட்சிக்கு வச்சுட்டா கமருதின் அங்க வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணிட்டானா, இவன் பண்ணுவான், இவன் மேல அந்த நம்பிக்கையே கிடையாது, இவன் அப்படி விடவே கூடாது, இவன் இப்படியும் பெல்ட் அடிக்கிற ஒரு ஆள் தான் சொல்லி லாயரா ட்விஸ்ட் பண்றாங்க. ஏன்னா லாயர்னா அவங்களுக்கு தானே சப்போர்ட்டுக்கு நிக்கணும், எப்படியா இருந்தாலும் பெல்ட் அடிக்க முடியாது இல்ல, ரிவர்ஸ் பண்ண முடியாது. சோ இவனை லாயர் ஆக்கிடணும். அப்போ அதனால என்ன பண்றாங்க, பேபி நீ எனக்காக பேசுவல, அதுல நான் சொல்லட்டுமா, வெறும் மவுத் பீஸா தான் கமருதன் வேலை செஞ்சிருக்காரு. மொத்தம் நோட்ஸ் எடுத்து கொடுத்தது, மொத்தம் லிஸ்ட் எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணது ஃபுல்லா பாரு தான் நான் அதை பார்த்தேன். ஆனா இவ்வளவு பண்ணி அனுப்பி விட்டு அந்த பேபிமா உள்ள போய் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிருச்சு சார். அங்க போய் அதுதான் ஆர்வ கோளாறு தெரியும்ல. இன்னொன்னு என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது விக்ரம்க்கு பாயிண்ட் அடிக்க தெரியும். சோ பக்கா ஸ்மார்ட் மூவ். அரோரா விக்ரம செலக்ட் பண்றாங்க போல. இதெல்லாம் நடக்குது, உள்ள போறாங்க. அவரே கமருதினே வந்து, அதாவது இந்த குமரன் என்ற கமருதின் வந்து இந்த பக்கமும் நட்பு வச்சுக்கிறாரு, அந்த பக்கம் நட்பு வச்சுக்கிறாரு. இந்த நட்புல கொஞ்சம் ஓவர் ஃப்ளோ ஆன உடனே பொசசிவ் இதெல்லாம் வருது. ஆனா இவராலதான் இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனைன்றது அவரே வாய விட்டாரு. அதுதான் விக்ரம்க்கு பிளஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே ஏங்க இவங்க என்னன்னு கேஸ் வாதாடி இருக்கணும், லாயர் என்ன சொல்லிருக்கணும், இவங்க வந்து அக்யூசேஷன் வைக்கிறாங்க, பொசசிவ்ன்றாங்க, அவதூறுன்றாங்க, இவங்க வெளியில போறதுக்காக எல்லாரோட வெள்ளாரி மண்டையும் கழுவி நாமினேஷன்ல அரோராவை போடணும்னு பேசுறேன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு தான் கேட்டிருக்கணும் லாயர். ஆமா. ஆனா இவரே ஆமா அந்த மாதிரி நடந்தது, பொசசிவ்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு இவரே வந்து, அது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா தெரியல, சார் வந்து கொஞ்சம் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. அது விக்ரம்க்கு அவங்களுக்கு சாதகமாயிடுச்சு. ஓகே, அது அப்ப கூட பாரு வாய் அடங்கவே இல்லை, பின்னாடி இந்த லீடு கொடுத்துட்டே இருக்காங்க, கமரு இது பேசு அது பேசு இது பேசு அது பேசுன்னு. அண்ட் இந்த கேஸ்ல ஃபுல்லாவே வினோத்தோட சப்போர்ட் கமருதன் கிட்டதான் இருந்தது. ஏன்னா அந்த பக்கம் அரோராவும் ஃப்ரெண்டு தான், அரோராக்கு பண்ணல, அவர் கமருதனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. ஓகே, ஏன்னா கமருதன் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால. அண்ட் இந்த பக்கம் மேல வந்து ரம்யாவை ஏத்துறாங்க.
ரம்யாவே என்ன சொல்றாங்க, ஆமா எனக்கு இவங்க 2 ஆமா. பேர் சேர்ந்து பேசினாலே பழகுனாலே எனக்கு காண்டா இருக்கு. நாமினேஷன்ல ஒருத்தர் காமனா இந்த வீட்ல இருக்கிற ஒரு காமனா இந்த கேமை வச்சு ஒருத்தரை நான் நாமினேட் பண்ணுவேன், இன்னொருத்தவங்க நான் பர்சனலா வச்சிருக்கேன். ஏங்க அது அப்பட்டமான உண்மை. அந்த பர்சனல் பர்சன் யாருன்னா அரோரா தான். ஏன்னா கமருதன் கிட்ட பேசுனால அரோராவும் உனக்கு பிடிக்கல. ஸோ அங்கேயே ஒரு இடத்துல காண்டு இருக்கு, பொசசிவ் இருக்கு. நீ பேசுற அதை பத்தி பின்னாடி பேசுற அப்படின்றது உனக்கு கிளியர். 2வது பாயிண்ட் பார்வதி பத்தி தப்பா பேசுறாங்கங்கறதையும் எல்லாரும் வந்து சொன்னாங்க. ரம்யாவும் சொன்னாப்ல, இங்க இது அது யாரு அரோராவும் சொன்னாப்ல, பார்வதி பத்தி தப்பா வந்து இங்கிட்டு யாரு பேசுறாங்க. கமருதன் பேசுறது? ஆமா ஏங்க ஆமா. அத வந்து அரோராவே சொன்னாங்கல்ல. யாரு கமருதன் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, இதாவது லிமிட்ல வச்சுக்கணும்னு அவர் சொன்னார்ல. அவங்க ஹர்ட் ஆகுறாங்க, லிமிட்ல வச்சுக்கணும் அப்படின்னு லாயர் கேட்கும் போது சொல்றாங்க அவர் சொன்னாரு, ஆனா இருக்க மாட்டாரு. பார்வதியோட ஒன்னா இருக்கும்போது லிமிட் வச்சுப்பாரு. பார்வதியோட இல்லைன்னா அப்ப என்ன தூக்கி விளையாடுவாரு, கொஞ்சுவாரு, எல்லாம் பண்ணுவாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. அதே பார்வதி இப்ப கூட பிரச்சனை பார்வதியை பத்தியே என்கிட்டயும் தப்பா பேசுவாரு, வீட்டுக்கும் தப்பா பேசுவாரு. இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போட்டு உடைச்சது. இன்னொரு பாயிண்ட வச்சு பிரேக் பண்ணணும்னு நினைச்சாங்க. என்ன பிரேக்னா, துஷார் என்ற நபர் விஹானாவோட பேசும்போது உனக்கு பொறாமையாச்சே, அப்போ உனக்கு பொறாமையாகும் போது பார்வதி இங்க பொறாம ஆகிறதுக்கு நீயே அதுக்கு காரணமா இருக்கிற, அதுக்கே நீ லீடு கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் பார்வை எடுத்து கொடுத்து கமருதனும் அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்து உள்ள கேட்கும் போது 24 ஹவர்ஸ்ல அரோரா அதுக்கு எங்க இடத்துலயுமே பயப்படாம, நான் கூட யோசிச்சேன் இதுக்கு இந்த பொண்ணு என்ன பதில் சொல்ல பார்க்கலான்ட்டு. ஆனா ரொம்ப தெளிவா, எனக்கு பொறாமையா ஆனா கூட இது வரைக்கும் விஹானா கிட்ட போயிட்டு எனக்கு நீ பண்றது பொறாமையா இருக்குன்னு நான் விஹானா கிட்ட சொன்னது கிடையாது. அதுக்காக விஹானாவை நான் நாமினேட் பண்ணது கிடையாது. எந்த வீட்டார்கிட்டயும் போய் விஹானாவை விடாதீங்க, விஹானாவை நாமினேஷன்ல கொண்டு வாங்கன்னு நான் சொன்னது கிடையாது. விஹானாவை பத்தி யாருக்கிட்டையும் இதை பத்தி பின்னாடி நான் பேசினதே கிடையாது. ஆனா அரோரா நல்லா என்னோட டீலிங் எல்லாம் துஷாரோட. ஆனா இவங்க அப்படி பண்ணலையே. என்னை பத்தி எல்லார்கிட்டயும் பேசியிருக்காங்க. நான் வெளியில போகணும்னு டெஸ்பரேட்டா இருந்திருக்காங்க. நான் வெளியில போறதுக்கு விஹானா கிட்ட எல்லாம் போய் அரோரா இருக்கிறா, அரோராக்கு இன்னும் ஒரு ஓட்டு விழணும்னு சொல்லி விஹானா கிட்ட சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு தானே அப்படின்னு செதறாம அந்த பொண்ணு கான்ஃபிடென்ட்டா நின்றுடுச்சு அந்த இடத்துல. இன்னொன்னு, நீங்க பார்வதி பாத்தீங்கன்னா என்னோட கமுருன்றாங்க. ஆனா என்னோட கமுரு, ஆனா காதல் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கொஞ்சம் மேல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கொஞ்சம் மேல எதுக்குமா பொறாம வருது? ஏங்க இதுலயே அப்பட்டமா தெரியுது அந்த பொண்ணு கமருதன் கிட்ட எந்த கன்ஃபெஷனும் பண்ண இஷ்டம் கிடையாது. ஆனா கேம்காக பியூரா ஒரு ஃபீலிங்ஸை வச்சு ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த பெஸ்டின்னு சொல்றாங்க இல்லக்கா, லவ்வருக்கு கீழ ஃப்ரெண்டுக்கு மேல அந்த நடுவுல. தைரியமா சொல்ல, நீ தைரியமா சொல்றவாள் தானே, நீ பயங்கர அப்பாட்டக்கர் தானே, நான் வந்துட்டேன் பாருன்னு ஒரு சீனை போடுற ஒரு அப்பாட்டக்கர் தானே நீனு சொல்லு. ஆமா எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏங்க நான் ஒன்னே சொல்றேன், ரொமான்டிக் ஃபீலிங் யார் மேல வரும்? இந்த கிரஷோ இந்த காதலோ இருக்கிற ஆள் மேல தானே வரும். ஆமாக்கா, அதை ஒத்துக்கிறதுக்கு இல்லைங்க, அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதுதான் சேஃப் பிளேன்ற, அதை ஒத்துக்கவும் மாட்டேன். ஆனா ஏன் கமருன்வ அரோராவை தூக்கிட்டு இது பண்ணும் போது நான் கண்ணால ஆக்ஷன் காமிச்சேன். கமருக்கு என்னடா அப்படின்ற மாதிரி நான் ஆக்ஷன் காமிச்சேன். அதுதான் விக்ரம் கேட்டார், ஓ அப்ப நீங்க வந்து கமரு இப்படி தூக்கும் போது ஒரு மாதிரி பாத்தீங்களா அப்படின்னு. அது நீங்க அப்ப உடனே அது என்ன நீங்க இப்ப ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்க, என்ன நீங்க ஃப்ரேம் பண்ண விரும்புறீங்கன்னு ஒரு ஆக்டிங். நீ தானே என்னோட கமருன்னு யார லூசாக்க பாக்குற? ஏமா இந்த பக்கம் என்னோட கமருன்ற, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மேல அப்படின்னு பொறாம வருது, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சு கூட அவங்க வேணும்ட்டே பண்ணாங்க அரோரா அப்படி இப்படின்லாம் இவ்வளவு ஃப்ரேம் பண்ண தெரியுது இல்ல. சோ இந்த கேஸ்ல அவங்க என்ன நிரூபிக்க ட்ரை பண்றாங்கன்னா, அரோராவை தோக்கடிக்கணும்ன்றதுதான் அவங்க பிளான் தவிர்த்து அதுல வந்து அவங்களை நிரூபிச்சுக்கணும் பண்ணிக்கணும்ன்றதெல்லாம் அவங்க டாஸ்கே கிடையாது. ஏங்க எவ்வளவு குழப்படி, அவங்களும் அவங்க லாயருக்கே ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி கிடையாது. இந்தமா ஒரு கிளாரிட்டில இருக்கிறாங்க, கமருதன் ஒரு கிளாரிட்டில இருக்கிறாரு, சிங்கே இல்ல ஃபர்ஸ்ட். ஏக்கா நீங்க பார்வதி போடுற எல்லா கேஸுமே நீங்க பாத்தீங்கன்னா ஈகோ ஓரியன்டடா தான் இருக்குமே தவிர ஜஸ்டிஸ் ஓரியன்டடா இருக்காது. ஆமா, அதாவது என்ன ஆயிப்போச்சுன்னா, என்னையா கொண்டு வர மாட்டான்னு நினைச்சா நான் கொண்டு வந்துட்டியா இப்ப எப்படி? அதாவது இவனை விட்டா உனக்கு சாட்சிக்கு வந்துருவான், எனக்கு சாட்சிக்கு வந்து கூட உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன்னா ஐயா கமருதன் அப்படிலாம் விடக்கூடாது, எனக்கு லாயரா கொண்டு வந்து எப்படி உன் மூக்கு உடைக்கிற பாரு, வினோத்தை கூட என் பக்கம் இழுத்துக்கிறேன் பாருன்னு சொல்லி வினோத்தை சேர்ந்தது. வினோத் வந்து பார்வதிக்காக வரல, கமருதனுக்காக வந்தாப்ல. ஓகேவா? சோ இதுல என்ன தெரியுதுன்னா, அப்பட்டமா நீ கமருதனை யூஸ் பண்ணிக்கிற கேம்காக, கமருதனும் அதுக்காக பண்றாருன்னே வச்சுப்போம். ஆனா இந்த கேஸ் நீ ஜெயிக்கணும் துடிக்கிறாங்க, அவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல. அங்க கேஸ் போயிட்டு இருக்கும் போது கூட இங்க டாக் பேக்ல பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல, எப்படி மைக்ல டாக் பேக்ல எப்படி பேசிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு ஷூட்டிங் பண்ண, அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. கமருதனோட வாயை மூடவே இல்லை. சோ எப்படியாவது இவன் முன்னாடி ஜெயிச்சணும், இதுதான் உன்னோட இன்டென்ஷனா இருந்தது. இந்த இன்டென்ஷனோட சேர்ந்து நீ இன்னும் நிரூபிக்கிற, ஆமா நான் கேம்காக இவனை யூஸ் பண்ணிக்கிறேன், ஆனா என்னோட இது இப்ப இது கிடையாது, நான் உன்னை உடைக்கிறேன் பாரு, உன் மூக்க உடைக்கிற பாரு அரோராவோட மூக்குன்றதுதான் இது. சோ
அதுல இன்னொரு ஃபேவரிசம் ஒண்ணு பண்ணாங்க. நம்ம சாண்ட்ரா ஆமி பிரஜன் இருக்காங்கல்ல, ஆமா ஆமா அவங்க வந்து இவங்க சொன்ன ஜட்ஜ், அவங்க சொன்ன அதாவது அரோரா சொன்ன ஜட்ஜ் கனித்தெழு. அதனால 2 பேரும் போய் ஜட்ஜ் சீட்ல உட்கார்ந்தாங்க. அங்கவே வந்து சாண்ட்ரா எமி பிரஜின் வந்து எப்படியாவது பாருக்கு வந்து இது பண்ணி விட்டுறணும், ம் ஃபேவரிசம் பண்ணி விட்டுறணும். ஏன்னா இப்ப திவ்யாவும் இல்ல, கூட யாருமே இல்ல. இப்ப பார்வதி தான் ஜிங்சா கடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், கொசலம் பேசுறதுக்கு ஒரு ஆமா ஆள் வேணும், புறணி பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் போது ம் சோ எப்படியாவது சுத்தி சுத்தி, ஏன்னா நிறைய இடத்துல தெரியுது ம் கமுருதுனே ஒரு லாயரா ஒத்துக்கிட்டாப்புல, ஆமா பொறாம இருக்கு, ஆமா அதுக்கு ஒரு ஒரு ஆள் தான் காரணம். எப்படி அப்போ கிளியர் டிக்ளேர் அரோரா தான் ஜெயிக்கணும். ம் ஆமா ஆனா அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா அங்கேயுமே ஒண்ணு பண்ணி ஜட்ஜ், இந்த ஒரு ஜட்ஜுக்கு ஒரு ஒப்பீனியன், இந்த ஒரு ஜட்ஜுக்கு ஒரு ஒப்பீனியன், ஆபேஸா அது ஜனங்க கிட்ட போகும்னு தெரியும். ஆமா ஜனங்க கிட்ட போன உடனே அங்க உடனே உடனே சொல்றாங்க பாருங்க, ஐயோ இந்த கேங்கா 24 ஹவர்ஸ் சொன்னாங்க, இந்த கேங்கா அரோராக்கு தானே கொடுப்பாங்கன்னு சொல்லி போய் கூண்ல ஏறி நிக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன், யாரு கேங் நீங்களே சொல்லுங்க. சபரி இப்ப வந்து போயிட்டு இதுவா போயிட்டாரு, குமாஸ்தாவா? சபரி வந்து ஆமா குமாஸ்தா தானே? ஆமா ஆமா அந்த இது என்னது இந்த இது சொல்லுவாங்கல்ல அது வச்சிருப்பாங்க கிடையாது, அது அதுதான் சுபிக்ஷா, அது சுபிக்ஷா. ஆமா ஆ ஓ இந்த இது ஓகே டைப் சம்திங், பண்ணிக்கிறது ஆமா டைப் அடிக்கிறவர் சம்திங், சாரி மக்களே எனக்கு அது பேர் தெரியல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே ஆ அவரு வந்து அந்த கூட்டத்துல இல்ல, சபரி இல்ல, கனி ஜட்ஜா இருக்காங்க. ஆமா கனி எஃப்ஜே ஜட்ஜி அந்த கான்வர்சேஷன்ல போகும்போது கூட எஃப்ஜே கமருதீனை பத்தி ஏதாவது உங்ககிட்ட தப்பா பேசியிருக்காளான்னு அந்த டிஸ்கஷன் போகும்போது கூட சபரி 24 ஹவர்ஸ்ல சொல்றப்பல என்கிட்ட எல்லாம் எதுவும் பேசினது இல்ல. ம் ஆனா அமித் சொல்றான் என்கிட்ட பேசியிருக்கா, ரம்யா சொல்றான் என்கிட்ட பேசியிருக்கான், ஆமா இவ விஹானா சொல்றான் ஆமா ஆமா என்கிட்ட சொன்னாங்க. எங்க என்னன்னா அரோரா வெளியில போயிட்டா நானும் கமருதனும் க்ளோஸா இருக்கிறதுக்கு இதுவா இருக்கும் அப்படின்லாம் வந்து ம் ம் டாபிக் போயிருக்கு. அதுக்கு ம் வினோத்தும் ஒத்துக்கிறாரு, எல்லாமே பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஜனங்க தீர்ப்பு பிரகாரம் அரோரா ஜெயிக்கிறாங்க அப்படின்ன உடனே எப்படி பெல்ட் அடிச்சாங்க பாத்தீங்களா? ஆமா குரூப் குரூப்பிசம் கேம். இது எப்படிங்க குரூப்பிசம் குரூப் கேம்? இது எப்படி குரூப் கேம்? ஐய, ஜீரோ ஸ்போர்ட் பார்வதி, ஜீரோ ஸ்போர்ட் அண்ட் தோத்துட்டு அந்த அசிங்கம் அதை மேட்ச் பண்றதுக்காக இது குரூப் கேம். இது நியாயமாவே கிடைக்கல. ஆக்சுவலா நியாயமா நான் தான் ஜெயிச்சிருக்கணும். ஆனா இவங்க ஆமா குரூப்பா சேர்ந்ததுனால என்னை தோக்கடிச்சிட்டாங்க. ஆ இன்னொன்னு அவங்களுக்கு அதை மேட்ச் பண்றதுக்கு இன்னொரு டேலண்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. என்னன்னா வெளியில ம் வந்தோடனே எனக்கு தோத்ததெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நான் இன்னும் விடாம இதை பிடிச்சிட்டு இருக்காளே, எனக்கு ஆ அதெல்லாம் ஆ மேட்ச் பண்ற திறமெல்லாம் பயங்கரமா இருக்கு மேடம்க்கு ஆக்சுவலா. அது ஆனா அதாவதுக்கா மனசுக்குள்ள புழுங்குது, அதான் ஏத்துக்க இந்த முடியல. சொல்லுவாங்கல்ல ஆனா மேடம் அதை மேட்ச் பண்றாங்களாம், சபையில வந்து அப்படியே டீசெண்டா மெயின்டைன் பண்றாங்களாம். ஆமா இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலைமானுங்கல்ல அதெல்லாம் ஆஹ் பார்வதி கிட்ட தான் கத்துக்கிட்டாரு மூஞ்சிலேயே மண்ணு மண்ணு மூஞ்சிலேயே மண்ணு ஓட்டலன்னுவாங்க மேடம், அந்த மாதிரி ஒரு அதான் ஆளு. அப்போ அந்த இடத்துல கம்மிங் பேக் டு இந்த இதெல்லாம் பேசணுமா, இந்த கமருதீன், பாரு, ம் ம் ஆல்வேஸ் வீனோ, ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் சாண்ட்ராவை நான் லிங்க் பண்றேன். ஆ இதே சாண்ட்ரா இன்னைக்கு ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னாங்க. நீ வந்து என்ன ரம்யாவும் சொன்னாங்க என்கிட்டயே ஆமா வந்து, அவங்க கமருதீன் 3 வந்து பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆமா ரம்யா கமருதீன் என்ன வந்து சொன்னாங்க, உனக்கு என்கிட்டயே வந்து சொல்லியிருக்கான் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு பயமா இருக்கு அவ கூட பழகிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல கமருதன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காப்ல. அதை ஆமா சாண்ட்ரா சொல்றாங்க, அவன் பாத்துக்கோ, உனக்கு இங்கே சப்போர்ட் பண்றான்ல அரோரா பேசுறதை விடு, இவனும் பேசியிருக்கான், நீ அதை மைண்ட்ல வச்சுக்கோன்ன உடனே எனக்கு ஒரே சிரிப்பு. ஓகே, நல்ல சாண்ட்ரா பாயிண்டா பிரஜன் இருந்தா வரும் கூட, நல்ல ஸ்டார்டிங்ல பாயிண்டா இருந்தா கூட ஸ்டார்டிங்ல நீங்களும் உங்க வீட்டுக்கார் பிரஜனும் என்ன மேடம் பண்ணீங்க? வீட்டுக்கு வந்த புதுசுல கமருதன் கிட்ட போயிட்டு நீ ஏன்டா இதெல்லாம் பண்ற, எதுக்குடா பார்வதி கிட்ட இதெல்லாம் பண்ற, அப்படி அங்க ஒரு பெல்ட்டி அடிச்சீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வீட்ல பார்வதி வேணும்னும் போது பார்வதிக்கு உட்காந்து கமருதனை பத்தி ஒண்ணு சொல்றீங்க. இதுல என்னங்க இது, இப்படி பண்றாங்க? அவ்வளவுதான் அவ்வளவுதான் மாத்திக்க வேண்டியதா ஏன்னா இப்ப கூட ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாப்ல பார்வதி மட்டும் தான் சாண்ட்ராவுக்கு வேற யாரு கூட சாண்ட்ரா பெருசா பேச ஆமா, மாட்டேங்கிறாப்லையே யாரையும் நம்பவும் முடியாது. சோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு துணை வேணும்னா பார்வதின்ற மாதிரி. இதுல பார்வதி மேடம் அத பெருசா எடுத்துக்கலாம். அவன் அப்படி பேசினானா, அவன் வேற மாதிரியும் அவன் பேசியிருக்கான், எப்பயும் எப்படியும் அப்படித்தான் பேசியிருக்கான், அதை சீரியஸா எடுத்துக்கல. சப்போஸ் அந்த இடத்துல அது கமருதீன் பேர் இல்லாம வேற யார் பேர் இருந்தா அது ஆராயறது என்ன, பிரச்சனை இருந்து நான் அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறது என்ன, இவங்க இப்படிதான் என்ன கேம் வச்சு விளையாடுறாங்க. இப்போ இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இவங்க இப்பவும் இந்த கேம், இந்த ட்ரையாங்கிளை வச்சுதான் கேம் விளையாடுறாங்கன்ற, நீயும் அதை வச்சுதான் கேம் விளையாடுன இத்தனை நாள், நீ ஒரு பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. ஸோ ஒரு வகையா பாத்தீங்கன்னா சாண்ட்ராவும் செம ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்றாங்க. அதாவது கமருதன் வந்து ஒரு ரகடான ஒரு ஆளு, ஒரு லவர் பாய், நம்மளுக்கு வந்து லவ் கண்டென்ட்டும் இருக்கும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா பின்னாடி பேக்கப்க்கு கமருதனும் இருப்பாப்புல, கமருதன் எலிமினேட் ஆகிற வரைக்கும், இல்ல தன்னை எலிமினேட் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்க பேச்சு கேட்டு கமருதனை பகச்சிக்க கூடாது, இதை கேட்கணும், ஆனா மெதுவா கேட்கணும், பெரிய கலாட்டாலாம் பண்ணி இது பண்ணாம கைக்குள்ள வச்சுக்கணுன்றதுல அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்றாங்க. ஆமா ஸோ மாத்தி மாத்தி சாண்ட்ரா ஒரு ஸ்ட்ராட்டஜி, பார்வதி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு விஷயம் போறது நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் போய் கமருதன் கிட்ட 24 ஹவர்ஸ்ல கேட்கறாங்க, என்ன பேபி நீ என்னை பத்தி இப்படி பண்றேமே அப்படி பண்றேமேனா, அவ தெளிவா சொல்லிட்டாப்ல. ஏன்னா அவ ஆல்ரெடி மூட் அவுட்ல இருந்தாப்ல, இந்த அமித் இந்த வேலை விஷயம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்பவே.
என்ன சொன்னாப்புலன்னா, இத பத்தி இனிமே மத்தவங்க பேசினாலாம் லைஃப்ல நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, பண்ணக்கூடாது ம். அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சுருக்குன்னு பேசினாப்புல. அண்ட் இதுக்கு நடுவுல நம்ம அரோரா கிட்ட பேசுறதை பார்த்தோம். சாண்ட்ராவும் பார்வதியும் இந்த கான்வர்சேஷன் வைக்கும்போது அரோரா போயிட்டு அரோரா கேட்கும்போது, ஏங்க இது கேம், நான் அவங்களுக்கு ஆஜராகும் போது அவங்களுக்கு தானேங்க சப்போர்ட் பண்ண, பட் அப்போ கூட நான் உங்களுக்கு தானே வந்து பிகினிங்ல பாயிண்ட் பேசினேன் அப்படின்ட்டு. அப்பதான் அரோரா கேட்பாங்க, தெரிஞ்சு பேசினியா இல்ல வாயை விட்டியா அப்படின்ற மாதிரி ஆமா. அந்த சம்பவத்தெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுல யார் யார் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி ஸ்மார்ட்டா ஒரு ப்ளே பண்றாங்க, ஃபேவரிசம் அவங்களுக்கு தேவையான ஆளுங்களை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு எப்படி ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றது இந்த கேஸ் மூலியமா சாண்ட்ராவை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். பார்வதியை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சாலும் இன்னும் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி. இந்த கேஸ் வந்து வாய்ப்பா ஒரு இருக்கு. பெனிஃபிட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஆமா. ஏக்கா, ஆனா இந்த கேஸ் நடக்கும்போது இன்னொரு பஞ்சாயத்து ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்களா நீங்க? ஆ. விக்கல்ஸ வந்து வினோத் வந்து பாடி ஷேமிங் பண்ணாப்ல. ஆமா, தேவையில்லாதது. என்ன சொன்னாரு? அது இது வார்த்தையை மறந்துட்டேன். என்ன கணம் சொன்னாரு? கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா கொஞ்சம் கனமா தான் இருக்காரு. எதுக்கு இது? இதுதான் சொல்றேன். இதே காலையில கேஸ்ல எவ்வளவு ஜாலியா விளாண்டுட்டு ஒரு விஷயம் போச்சு. ம். இது சீரியஸான ஒரு கான்வர்சேஷன் போகும்போது இவர் அதுதாங்க, இவர் ஒரு குழந்தை மாதிரிங்க. சம்டைம்ஸ் எல்லா நேரத்திலயும் கவுண்டர் அடிச்சு சார் மாட்டி பாருங்க வினோத் சார். அதுதான். ஐயோ, அந்த மாதிரிதான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. ஏக்கா, அப்புறம் இன்னொன்னு கமருதீன் இன்னைக்கு காலைல பேசும்போது ஒண்ணு பார்த்தேன். எனக்கு வந்து இவங்க தங்கச்சி மாதிரி இல்ல, அவ எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு விஹானா அவ சொல்லி. ஆமா. சார், அப்போ யார் யார் மேல அவர் டார்கெட் வச்சிருக்காங்க தெரியுமா? அதை காமிச்சாங்க இன்னைக்கு. எப்படி காமிச்சாங்கன்னா, பெண்களை, வீட்டு பெண்களை இவர் என்ன கேட்டகரியில வச்சிருக்காருன்னா, விஹானா ஃப்ரெண்டுன்ட்டாரு, ம். ரம்யாவை ஃப்ரெண்டுன்ட்டாரு, ம். பார்வதி வந்து பெஸ்டி க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆமா. அப்படின்ட்டாரு. ஆமா. மத்த எல்லாரையுமே வந்து அக்கா லிஸ்ட்ல போட்டிருக்காரு. அப்ப விஹானாவையுமே, ஏன்னா விஹானா கிட்ட ஒரு இது சொன்னாரு, தங்கச்சி எல்லாம் சொல்ல மாட்டா, நீ மட்டும் வந்து இது இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு ஒரு இடத்துல வாயை விட்டுருக்காரு விஹானாக்கு. ஆ. அது ஜாலி கண்டென்ட்டா இப்ப போயிட்டு இருக்கு. ஆனால் சார் வந்து அவர் மனசுல ஒரு டார்கெட் வச்சிருப்பார் போல இருக்கு. இன்னாரெல்லாம் வச்சு ஃப்ரெண்டா தான் வச்சுக்கணும்ப்பா, அக்கான்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்றதுல வந்து தெளிவா ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு காமிச்சாங்க கமருதீன் கிட்ட. கமருதீனுமே ஆமா. அதாங்க பண்றாரு. எஃப்ஜேவும் கமருதீனுக்கு வேலையே, யாராவது கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டால கட்டிப்பிடிச்சுப்பாங்க. இன்னைக்கு ஆதிரையை பாத்தீங்களா, நிறைய இடத்துல போயிட்டு ஆமா. எஃப்ஜே கட்டிப்பிடிக்கிறது நம்ம பார்த்தோம். ஆமா. அடே பைத்தியக்கார், அதை தாண்டா சொல்றோம் பண்ணாதன்னு, நீ ஜாலிக்கு பண்ணிடுறடா, அந்த பக்கம் ஃபீலிங்ஸை உருவாக்கிட்டு அவளுங்க முட்டாளாயிடுறாளுங்கடா. இதை பண்ணாதீங்கடான்னாலும் பண்ண மாட்டீங்க, நம்பாதீங்கடான்னாலும் பண்ணாத, இவளுங்க நம்புறாளுங்க, நம்ம என்ன பண்றது? ஆதிரை இப்ப கூட தள்ளி விட்டாங்க பாருங்க, வேண்டாம் ஆமா. அப்படின்ட்டு. ஆனா நிறைய இடத்துல கொஞ்சம் ஆதிரை கொஞ்சம் இப்போ சிரிச்சு ஆமா. பேசுறாங்க எஃப்ஜே கிட்ட. ஏன்னா சிரிக்கதான் செஞ்சாங்க. ஓகே, சிரிக்கிறாங்க. அட, ஆனா ஆமா, ஏக்கா, அதாவது எஃப்ஜே கிட்ட இருந்து கமருதீன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு. எப்புட்றா இத்தனை பேர் எப்புட்றா ஒரு ஆளுக்கே இங்க வக்கீல் இல்லாம உட்கார்ந்துருக்க அப்படிங்கிற மாதிரி, எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் எஃப்ஜே வந்து பாரு, அதாவது இவ்வளவு சாரி கேட்டாச்சும் ஒண்ணு பண்ணாச்சு, நம்ம பழைய மாதிரி விளையாட ஆரம்பிச்சுட்டு இது அப்படியே நமுத்து போயிடும் இந்த டாபிக். எஸ். இது வந்து சரவெடி மாதிரி வெடிக்காது, அது அப்படியே மெதுவா நமத்து போனா போய் அரோரா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது சாரி ஆதிரை கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு போய் கட்டி பிடிக்கிறது பண்றது, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா இருந்தது ஆக்சுவலா. எனக்கு வந்து எஃப்ஜே பண்ணும்போது அது ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரூவா ஒரு விஷயத்த சமாதானப்படுத்தி அந்த பொண்ணை கூல் டவுன் பண்றதுக்கு பண்ற மாதிரி தெரியல. அந்த பொண்ணை கூல் டவுன் பண்ணி தன்னை சேவ் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை இந்த டாபிக்ல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாரு எஃப்ஜே அப்படின்னு தான் எனக்கு அப்பட்டமா தோணுச்சு. ஸோ இது ஒண்ணு. இதுக்கு நடுவுல மறுபடி வேலை செய்யற வேலை வந்துருச்சு. கடைசியில முடியும் போது, அதாவது ஏக்கா இன்னைக்கு கோவப்பட்டாப்புல கமருதீன் பாத்தீங்களா, விளக்கமாத்த எடுத்து அடிச்சுக்கிட்டாப்புல அப்படின்னு வெல்கம் அடிச்சுக்கிட்டாப்புல. ஏங்க நான் ஒண்ணு தாண்டியா. கேக்குறேன், அதாவது வீடே ஒரு பனிஷ்மெண்ட்டை உங்களுக்காக ஏத்திருக்கு. அதனால கேப்டனும் வீடும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பிக் பாஸ் கொடுத்தது இல்லாம. ம். இதுல பண்றதுக்கும் நான் எனக்கு தோணும் போது தான் பண்ணுவேன், எனக்கு அப்போ தோணும் போது தான் பண்ணுவேன், இப்ப அது என்ன, எனக்கு அது புரியலையே. அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவியா? அதுக்கு எப்படிங்க பனிஷ்மெண்ட் ஆகும்? எனக்கு புரியல. அது பனிஷ்மெண்டே இல்லையா, அது பேர் வேலை இல்லைன்னா நான் என் இஷ்டத்துக்கு பண்றது வேற. இதெல்லாம் பண்ணி இதுக்கு வினோத்தும் உள்ள வந்துடுறாரு. ஏங்க அவங்க தான் நைட்டு ஒரு நாளைக்கு ஒரு நைட்டு தாங்க பண்ணுவாங்க கிளீனிங், டேபிள் கிளீனிங், அந்த கிச்சன் டேபிள் கிளீனிங். அவங்க பண்ணிட்டு போட்டோங்க, நீங்க ஏங்க அவங்கள டார்கெட் பண்ற மாதிரி? இவர் சம்பந்தமே இல்லாம ஏன் வினோத் எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்றன்ற பேர்ல? நட்பு. என்ன, ஓகே, அது நல்ல விஷயத்துக்கு ஓகே, எல்லா விஷயத்துக்கும் அப்ளை ஆகாதுல்ல. ஆமா. அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அவரு ஒண்ணு பண்ணின்னு இருக்கிறாரு நான்சிங்ல. இவங்களுக்கு என்னன்னா, நீ சொல்ற டைம்ல எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு தோன்ற டைம்ல தான் பண்ணுவேன், எனக்கு தோன்ற இதுல தான் பண்ணுவேன், அது கேள்வி கேட்டா பிடிக்காது. இன்னைக்கு அரோரா பாருங்க, சி இட்ஸ் த பாயிண்ட் ஆஃப், இதெல்லாம் பண்ணா பொருள் வரும்ன்றது கிடையாது, நீ உன் தப்ப உணரணுன்றது தான் பிக் பாஸோட இது. ஆமா. நேத்தே பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, டீ காஃபி இல்லாததுனால தான் இவங்க கேம் எல்லாம் ஒன்றும் பாதிக்கலையேன்னு கமருதீன். ஆமா.
சொன்னாப்ல. இன்னைக்கு என்ன சொல்றாரு, எங்களை அப்படி டார்ச்சர் பண்ணி உங்களுக்கு இது பண்ணணுமான்னு கேக்குறாரு. ஆமா. அப்படின்னா தலைவலி போயிருமா உங்களுக்கு? நாங்க வந்து இப்ப வேலை யோ பார்த்தோம்னா உங்களுக்கு தலைவலி யோ போயிருமா? நீ குதூகலமா இருக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் கூத்தடிக்கிறதுக்காக நாங்க எல்லாம் தலைவலியில உட்காந்துருக்கோம். டீ காஃபி ஒரு முட்டை இல்ல, பால் இல்ல. ஆ. எங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நீ அசால்ட்டா வந்து இது எப்படி ஆயி போயிடுதுன்னா ஒரு சிம்பத்தி கேம். அதாவது ஓகே நாங்க தப்பு பண்ணிட்டோம். அதனால என்ன இப்ப அதுக்காக எங்களை இவ்ளோ கஷ்டப்படுத்துவீங்களா? அப்படி என்ன இது? அப்படி தப்பு பண்ணாம இருக்கணும்ல. உன் கூட ஆமா. இருக்கிற பார்வதி அது நிறுத்துறாளா? ஆ, ஆ. மறுபடியும் மறுபடியும் அந்த மைக்க மறைக்கிறது பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. நான்சென்ஸாலாம் இருக்காது. ஆமாக்கா. இது வந்து அரோரா என்ன சொன்னாங்க? அரோரா ஒரு பாயிண்ட்ட சொன்னாங்க. நல்ல பாயிண்ட் தான் சொன்னாங்க. ம். அது கூட அம்மா நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தான் இது கிடையாதுமா. நீ எல்லாம் பேசக்கூடாது. உடனே வினோத் இதுதான்டா போட்டு அங்க ஒரு இடத்துல போட்டு குடுக்குறாரு. வினோத் யாரு அரோராவை போட்டு குடுக்குறாரு. அரோரா உள்ளதை பத்தி பேசுறதுக்கு அங்கேயுமே வந்து தேவையில்லாம ஒரு சீனை ஒண்ணு கிரியேட் ஆகி விக்ரம் சொன்னது கரெக்ட்டுங்க. இவங்க இவங்க வந்து மனம்லாம் வருந்தல. ஆமா. ஏக்கா பண்ணிட்டோம். பிக் பாஸ் வீட்டு தலையெழுத்து நம்ம இங்க இருக்கணும், முன்ன போனோம். இதெல்லாம் ஒரு மைக் மறைக்கிறதுலாம் ஒரு விஷயம் சொல்லி இவங்களோட சாப்பாடெல்லாம் புடுங்கிட்டு நம்மள வேலையில அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த பால் முட்டை எல்லாம் புடுங்கிடுச்சுன்னா அந்த கேப்டன் இவங்களாம் வீட விட்டுருவாங்க. ம். சோ நம்ம கேமரா முன்னாடி வெறும் சாரி கேட்டு இது பண்ணா போதும்னு நினைச்சாங்க. அடுத்த நாள் இது ஒரு பனிஷ்மெண்டா வருது. இது என்ன இப்படி நம்மள ஃபோர்ஸ் பண்றாங்களே, நம்ம இப்படி பண்றாங்களேன்றத வச்சு இவங்க ஒரு 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 ஆக்ட் ஒரு டிராமா ஒன்னு கிரியேட் பண்ணி ஒரு சீனை புஷ் பண்றாங்க. வேற எதுவுமே ஆமா. கிடையாது. ஏக்கா எனக்கு வந்து லிட்டரலா வந்து கமருதீன், பார்வதி இந்த எல்லாரும் வந்து சொன்னாலும் நாங்க எங்க இஷ்டம் போல தான் இருக்கும் பார்க்கும்போது இந்த டிசில ஆமா. ம். ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் பாத்திருக்கீங்களாக்கா? அந்த மாதிரி தாங்க ஆமா இருக்கு. ஆமா ஆமா. அந்த மாதிரி தாங்க இருக்கு. வில்லனுக்கு வில்லி அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா இருக்கு. சலிச்சதே இல்லாம அதுக்கு ஒரு நண்பன் கூட இருக்காப்புல. ஆமா. நண்பன் கூட இருக்கிறது நல்லதுதான். வினோத்தை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். கமருதீனுக்காக எல்லா விஷயத்துலயும் போய் நிக்கிறாரு. ஓகே. வீட்டுக்கு வெளியிலயா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் ஒரு நண்பன்ன்றவன் சரியான விஷயத்துக்கு போய் நிக்கணும். தவறான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆமா. கண்டிப்பா. அது அவன் தான் நல்ல வந்து நண்பன். வினோத் வந்து கடைப்பிடிக்கணும். நிறைய இடத்துல அவர் அதை விட்டுடுறாரு. அது அவருக்கு பேக் ஃபயர் தான் ஆகும் மறுபடி. எஸ். ஓகேவா? சோ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கப்பலால வீட்டுக்கு தொந்தரவு தான். ஆமா. ஒரு ஒரு ஏக்கா ரெஸ்பெக்ட் கிடையாது. இன்னும் மைக்க மறைச்சு பேசுறாங்க. இன்னும் வந்து ஒரு மாரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் பிஹேவ் பண்றாங்க. அத கேள்வி கேட்க வர கேப்டனுக்கோ, வீட்டாருக்கோ மரியாதை குடுக்க மாட்றாங்க. எதுவுமே பண்ண மாட்றாங்க. இதுதான் நடக்குது ஆக்சுவலா. ஸோ இதுதாங்க மக்களே. இன்னைக்கு நடந்த எபிசோட். பாவம் ரெஜிரா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கரண்ட் இல்லாத டைம்ல கூட அவர் வந்து லைட் எல்லாம் போட்டு ஒரு விஷயத்த பண்ணாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மறுபடி அவருக்கு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம தொடருவோம். ஸோ மக்களே இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த ஒரு எபிசோட். நம்ம நிறைய பேசிட்டோம் அதை பற்றி நினைக்கிறேன். வில் கோ டு கமெண்ட்ஸ். ப்ரொடியூசர் கொஞ்சம் கமெண்ட் ஷூட் அவுட் பண்ணுறீங்களா? வெரி சூன் ரெஜிரா வந்துருவாரு. வரலனா கூட வில் ஜஸ்ட் கண்டினியூ. பட் அவருக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அருண் குமார் 8925 அக்கா பாரு கேம் கமு கெடுக்குறாங்க. ஓகே. கமு கேம் பாரு கெடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டில் இருந்தா ப்ளே பண்ண மாட்டாங்க. இவங்கள என்ன சொல்லி திருத்த என்ன தெரியல. 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு கேம் ஒன்று பண்ணிக்கிறாங்க. கேட்டால் அது அதாவது காதலனும் கன்ஃபெஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் என் கமருதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு பெஸ்டின்னு வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இது எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. பார்க்கறதுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அக்செப்டபிளாக கிடையாது. பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது. மற்றவங்களை அக்யூஸ் பண்ணுறது ஈஸியாக அக்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு வர வேலைகளை செய்யறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ண முடியுமோ பிரச்சனை பண்ணி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறாங்க. இதுதாங்க உண்மை. நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ். ரமேஷ் குமார் ப்ரீவியஸ் சீசனில் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் இருக்கும்ல, ஏன் இந்த டைம் இல்லை? அப்படி இருந்தாச்சும் ஏதோ ஒரு டாஸ்க் விளையாடி இருப்பாங்க. எனக்கே தோணுது ஏன் ஃபிசிக்கல் டாஸ்க் இன்னும் வைக்கல. டெவில் ஏஞ்சல் டாஸ்க் நான் வாரமாக கேட்டுட்டு இருக்கேன், ஏன் வைக்கல? அண்ட் க்ரோசரிக்கு ஃபுட்டுக்கு க்ரோசரி டாஸ்க் உங்களுக்கு தெரியும்ல, வீக் ஃபஸ்ட்டே க்ரோசரி டாஸ்க்கு ஒரு டிவியில் வரும். அது போர்டில் எழுதி அதுக்கு ஒரு கேம் ஒன்று வைப்பாங்க. இத்தனை டைம்குள்ளே இவங்க போய் அந்த பொருள் எடுத்துகிட்டு வரணும். அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே வரும். அப்படி இல்லைன்னா இத்தனை பொருள்னு பிடுங்க போட்டுரும் அப்படின்னு சொல்லி சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு வைக்கும் போது எனக்கு மெயினாக இந்த க்ராசரி டாஸ்க்கு சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி வச்சிருந்தாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு இருந்திருக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே இது ஒரு டாக் ஷோங்க. பிக் பாஸ் ஆல்ரெடி ஒரு டாக் ஷோ தான். இதில் நீங்கள் கொடுக்குற டாஸ்க்குமே பேசி ரொம்ப அனாயிங்காக இரிட்டேட்டிங்காக இருக்குது. அக்செப்டபிளாகவே இல்லை. ஆக்சுவலாக நல்ல ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்கலாம். பட் அது ஆக்கலை. அதுதான் ஒரு பிரச்சனை. எஸ், வெல்கம் பேக். ஓகே. சோ அதுதான் மக்களே. ஓகே, கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். நம்ம கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கமெண்ட் போயிடலாமா?
ஆமா. ஓகே சாரி மக்களே, கரண்ட் அதாவது கரெக்டா பேட்டரி ஆஃப் ஆயிருச்சு, கரண்ட் வந்துருச்சு, உடனே வந்தாச்சு, தப்பா நினைச்சுக்க வேண்டாம், மன்னிச்சு. ஓகே கமெண்ட்ஸ், அடுத்த கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஜாகிர் ஹுசேன் 3549, ஹாய் அபி, மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் சிஸ்டம்க்கு மேல் செக்யூரிட்டி கார்டு வினோத்தும் ஃபீமேல் செக்யூரிட்டி கார்டு சாண்ட்ராவும் இருக்காங்களே, ஒய்? பார்வதி அதான் பண்றாங்க. அதாவது ஃப்ரண்ட்ல வந்து கமுர்தனை மெயின் கேரக்டரா வச்சுக்கிறாங்க. ஒரு அடிமாள் மாதிரி, ஒரு காதலிக்கிறதுக்கு, தன்னோட ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு பிளேக்கு ஒரு ஆள் வேணும்ன்றது இந்த பக்கம். அதை சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு இந்த பக்கம் வினோத்தும் இந்த பக்கம் சாண்ட்ராவும் வச்சிருக்காங்க பார்வதி ஆக்சுவலா. அண்ட் சாண்ட்ராவுமே அதை தான் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சேஃப் கார்டுக்கு எது டேஞ்சரோ அந்த டேஞ்சர் பட்டனை தான் கூட வச்சிருக்காங்க. அந்த டேஞ்சர் பட்டன் தான் வந்து பாரு. எல்லாமே ஒரு பிளே தாங்க, எல்லாமே பிளே தான். இந்த வீட்டில் எந்த உறவுகளாவது கரெக்டாக நீடிச்சிருக்கா சொல்லுவோமா? பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா உறவுகள்லையுமே நம்ம பிரச்சனையை பார்க்குறோம், சந்திக்கிறோம். யாரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள பற்றியே அவ்வளோ ரிவர்ஸாக விமர்சனம் கொண்டு வராங்க, பேசுகிறாங்க, எல்லாம் கொள்றாங்க. இது பார்வதி பண்ணுறாங்க, சாண்ட்ரா நிறையா பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஆமா, சாண்டிகா இப்போ வர வர சாண்ட்ரா தாங்க ரொம்ப பண்ற மாதிரி தெரியுது. அவங்க வந்து திவ்யாவை ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லா மிஸ்டேக்கும் அவங்க மேலே தான் இருக்குது. பட் வெளியில் போய் பிரஜின் பார்த்துருப்பாரு. பிரஜின் பார்க்கும்போது அவருக்கு தோணும் அவர் எவ்வளோ பண்ணியிருப்பார். பிரஜின் வெளியில் போகிறதுக்கு திவ்யா என்னங்க பண்ண முடியும்? எனக்கு நான் தான் கேள்வி கேட்குறேன். பிரஜின், நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு பிரஜின் கூட திவ்யா பழகுனது கோவமா, இல்லை வந்து என்ன, அதாவது இதுவும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க இன்னைக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன துண்டிக்க வைக்கணும், நான் தொடரணும்னு திவ்யாவுக்கு கொடுத்தாரு டேக் அப்படின்றாங்க. அது கோவமா, இல்லை எலிமினேஷன்ல யார் வெளியில போவாங்கனதுக்கு சாண்ட்ரா பேர் சொன்னது உனக்கு கோவமா? உனக்கு எது கோவம்? நீ எதை சொல்ல நினைக்கிற? ஆக்சுவலாக நீ எதை கன்வே பண்ண விரும்புறேன்னு நான் சாண்ட்ராவை கேட்குறேன். ஸோ நீ எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக வச்சுக்கிட்டு திவ்யாவை டார்கெட் பண்ணுறன்றது தான் தெரியுது. இதில் திவ்யா மேலே எந்த இடத்துலையுமே தப்பு இருக்குன்னு எனக்கு தோணவே இல்லை. ஆனா திவ்யா பார்க்க பாவமா தான் தெரியுது ரீசெண்ட் டேஸ். ஐயோ ரொம்ப பாவங்க. இவங்க வந்து தப்பா ஃப்ரேம் பண்றாங்க. அவர் என்னடானா பிஆர் டீம் ஒன்று பண்றாங்க அப்படின்றாரு. இந்த பக்கம் வந்து நாங்க எவ்வளவு பண்ணிருப்போம், இப்பதான் ரியல் ஃபேஸ் தெரியுதம்மா, நீதாம்மா ஒரு தருணத்துலயும் ஓ ரியல் ஃபேஸ காமிக்கிற, மத்தவங்க ஃபேஸ காட்டுறேன்ட்டு. ஐயோ இந்த காமெடி சினாரியோ கூட தெரியாம இருக்கியேம்மா சாண்ட்ரா. ஓகே, உண்மைக்குமேக்கா சாண்ட்ரா இன்டர்வியூ நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க நீங்க எடுக்கிறத. ஆமாங்க, பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஓகே, மக்களே, அதுவும் இல்லாம இப்ப நம்ம பேசும்போது கொஞ்சம் அப்படி இப்படி போகுது அப்படின்னா அது காரணம் நீங்க பிரஜின் இன்டர்வியூ பார்க்காம இருந்திருக்கலாம். போய் பிரஜின் இன்டர்வியூ பார்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, நாங்க நிறைய விஷயங்கள் வந்து அங்க இன்டர்வியூ நடந்தது உங்களுக்கு சொல்றது புரியணும்னா நீங்க கண்டிப்பா பிரஜினோட இன்டர்வியூ பார்க்கணும். ஓகே ஓகே, thanks. 48-46 case between Aurora and Paru is too nice, but Sandra is more supportive to Paru. But Kani given line by line comments. என்னக்கா சொல்றீங்க? ஐயா, கனி வந்து அரோராக்கும் பெருசா இது கிடையாது. பார்வை கம்பேர் பண்றதுக்கு அரோரா கிட்ட ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல இருக்காங்க. பட் அவங்களுமே வீட்டுல பார்வதிக்கும் அரோரா பிரச்சனை என்னென்ன இருக்குன்னு அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் சாட்சிகள் வந்ததை வச்சு அவங்க கொஞ்சம் நியாயமா மூவ் பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் சாண்ட்ரா முழுக்க எல்லாமே பண்ணிட்டு பாருக்கு சாதகமா பண்ண மாதிரி தான் இருந்தது. பாருவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்திக்கணுன்றதுக்காக. ஆமா, ஸோ அது அப்பட்டமா தெரிஞ்சுது. அதுதான் உண்மை. அதை நீங்க நாங்க சொல்றது கரெக்டா இருக்கு, நம்மளோட சிங்க் கரெக்டா இருக்குன்றது நீங்க சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலா ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலா அதான் ஃபேமிலிங்கிறது. நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் Brindavadi 8548. I really like your review, Abhi. Please tell me about the mic related issue. If someone else in Parvati and Kamruddin please place, they might have created this as a big scene. Now they are like getting offended. அதுதாங்க சொல்றேன். இப்போ இந்த மைக் இஷ்யூ, இந்த பனிஷ்மெண்ட் அவங்கள தவிர வேற யாருக்காவது வந்திருந்தா வீடே ரணகலமா இருக்கும். மெயினா பார்வதி ரணகலம் பண்ணியிருப்பாங்க. ஆமா, பெரிய ரணகலம் பண்ணியிருப்பாங்க. அது குத்தி காமிச்சு ஒரு சீனை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு உடனே விக்டம் கார்டை ப்ளே பண்றாங்க. ஓகே நாங்க பண்ணிட்டோம்டா, ஆனா நாங்க வேணும்ட்டே வடா பண்ணோம், நாங்க பண்ணதை வருந்துரும்டா, நாங்க கேமரா முன்னாடி சாரி, அதுக்கு என்னடா பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்க சொல்றது தான் வேலை செய். பக்கா ஆக்டிங். சொல்ற பேச்சை கேட்கறதுல ஒரு சொட்டு கூட ரெண்டு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பார்வதி கூட சேரும் போது எல்லா வாட்டியும் கமர்தனுக்கு பேக் ஃபயர் ஆகுது. இந்த வீக்கெண்ட் இந்த மைக் இஷ்யூ பெருசாக ரிஜிஸ்டர் செய்யப்படணும். ஆமா ஏக்கா, இன்னைக்கும் பெரிய வார்னிங் இருக்கணும். கொடுங்க, எல்லோ கார்டை கொடுங்கன்ற நானு, ரெட் கார்டே கொடுங்கன்ற நான். ஆமா ஏக்கா, இப்பயும் கேட்கலனா பிக் பாஸ்க்கு என்ன மரியாதை, விஜய் சேவிக்கு என்ன மரியாதை, இல்ல இந்த ஷோ பாக்குற நம்மளுக்கு என்ன மரியாதை, ரிவ்யூ பண்றவங்களுக்கு என்ன மரியாதை, அவ்வளவுதான். எங்க வீட்டுல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் என்னதான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலுமே இந்த பால் காஃபி டீ எல்லாம் புடுங்கினா கூட ஏதோ ஒரு இடத்துல ஓகே பிக் பாஸ் கேமுக்கு வந்திருக்கோம், நம்ம வீட்டில் நம்ம கூட வாழ்ற ஒரு 2 பேர் பண்ண மிஸ்டேக்கு பிக் பாஸ் ஒரு விஷயம் பண்றாருன்னா ஓகே, அதை புரிஞ்சிக்கணும்னு அவங்க ஒரு என்னதான் பார்வதி மேல கமருதன் மேல கோவம் இருந்தாலுமே அதை அனுசரிச்சு போறாங்க. அது ஏன்னா ஓகே ஒரு ரூல்ஸ் இருக்கு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு இது இருக்குன்ட்டு.
ஆனா இவங்க 2 பேர் வந்து இது ஊட்டி, கொடைக்கானல், கோவா, தாய்லாந்து, பட்டாயா மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு மூட்ல அப்படி ஃபீல்ல ஒரு கட்டி பிடிச்சுக்கிறதுன்னு முத்தம் கொடுத்துக்கிறதுன்னு ஒரு லாயர் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் போச்சு. அந்த 10 மினிட்ஸ் பிரேக் முடிச்சுட்டு போகும்போது பேபி 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 அப்படின்னு போய் கமுத்துன்னு இப்படி கட்டி பிடிச்சிட்டு கரெக்டா பேசி காதுல போய் சொல்றது. சரி எனக்கு சத்தியமா எரிச்சலா இருக்குங்க பார்க்க முதல்லாம் கண்டா எரிச்சலா இருக்கா எனக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. எரிச்சல் வெறி ஆகுது, டென்ஷன் ஆகுது, எதையாச்சும் இருக்கு. டிவி ஏன் காசு போட்டு வாங்கி வச்சிருக்கேன்னு பாக்குறேன் நான். இல்லன்னா ஏதாச்சும் எரிஞ்சிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா எனக்குமே இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா என்ன பண்றது, தலையெழுத்து பார்த்து தானே ஆகணும், ரிவ்யூ கொடுத்து தானே ஆகணும். நம்ம மக்களுக்காக நம்ம வந்து நம்ம ரிவ்யூ பேசலன்னா எப்படிங்க? பாத்துக்கோங்க மக்களே, ஒரு சிங்கிளா இருந்து இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூல உட்கார வேண்டியதா இருக்கு. யோசிச்சு பாருங்க நீங்க. நான் எல்லாம் சேர்த்தா பேசுறேன் நான். ஓகே 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 அது அவரோட கமெண்ட், என்னோட கமெண்ட் கிடையாது. இந்த சிங்கிள் டாபிக் எல்லாம் வந்து ரெஜிராவோடது, எந்த சேர்க்காதீங்க. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் போலாம். ஓகே அதான் எப்ப பார்த்தா ஹேமலதா PW80ATL Big Boss has planned to evict FJ as they have put an end to Adire FJ story, but கமரு போனா நல்லா இருக்கும். அதுங்க இன்னும் திருந்தல. டுடே ஆல்சோ தே டாக் ஸ்லோலி, லிட்டரலி அவங்க பண்றதெல்லாம் பார்க்க சகிக்கல. மக்களே நான் ஒன்று சொல்றேன், எனக்கு தோணுது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எவிக்ஷன் பத்தியும் அப்படியே பேசிடலாம். டபுள் எவிக்ஷன்ல எனக்கு தோன்ற ஒரு விஷயம் ரம்யான் எஃப்ஜேவா இருக்கலாம். இப் இட் இஸ் டபுள் எவிக்ஷன், இப் இட் இஸ் சிங்கிள் எவிக்ஷன் எனக்கு என்னமோ ரம்யா வெளியில வந்துருவாங்க, ரம்யா டைம் இஸ் ஓவர் அப்படின்னு தோணுது. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி எஃப்ஜேவோட ஸ்டோரியும் ஆதிரை வச்சு இந்த கேஸ் மூலியமா முடிச்சுட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன்ல எஃப்ஜேவும் ரம்யாவும் வெளியில வரணும். ஆமா ஓகேவா? எனக்கு ரம்யா வெளியில வரணும். ரம்யா வெளியில வந்தா போதும் அப்படிங்கறதா. ஏங்க இன்னும் 5 வாரம் தான் இருக்கு. இன்னும் எத்தனை கும்பல் வச்சுப்பாங்க? ஃபேமிலி வீக் எனக்கு தெரிஞ்சு கமிங் வீக் இல்லாம அடுத்த வீக் ஃபேமிலி வீக் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நபர்களை குறைச்சாதாங்க அந்த ஃபேமிலி வீக் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியும். இல்ல கொச்ச எத்தனை ஃபேமிலி உள்ள இறக்குவீங்க? ஃபேமிலி வீக்குக்குனே ஒரு டிஆர்பி இருக்கு. அதுலயும் எந்தெந்த ஃபேமிலி வந்து யார் யார்கிட்ட எப்படி ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அவங்களோட கெஸ்டர் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கு. அண்ட் நீங்க ஒன்று சொன்னீங்க, மறுபடியும் மைக்க மறைச்சு பேசி. ஸோ அவங்க மதிக்கலன்றது தள்ள தெளிவாவே பிக் பாஸ் டீம்ல நம்மளுக்கு அது காமிச்சிட்டாங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சாட்டர்டே. இன்னும் ஒரு நாள் இருக்கு. இந்த ஃப்ரைடே ஒரு நாள் நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா சாட்டர்டே எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொக்க வாங்க போறோமா இல்ல இவங்க கமருதனும் பார்வதியும் மொக்க வாங்க போறாங்களான்னு தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம வாங்க போறோமா அவங்க வாங்க போறாங்கிறது எல்லாமே விஜய் சேவி அவர் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு சார் பார்த்து பண்ணுங்க. போன வாரம் நாங்க வாங்கிட்டோம், இந்த வாரம் அவங்க கடந்த 2 வாரமா வாங்கிட்டு இருக்கோம் சார். போதும் ப்ளீஸ், எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். பாருங்க பார்த்து எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம்னு பாருங்க. அதாவது கலட்டி விடுவோம்னு தெரிஞ்சு செருப்பு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். அந்த மாதிரி நாங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். தயவு செஞ்சு கழட்டி விட்டுறாதீங்க அப்படிங்கிறதா. ஓகே நெக்ஸ்ட் ப்ரொடியூசர். ஓகே ஆஷா 32. What I know is that Prajin is covering up for his wife's atrocity and it's natural. He saw Kemi's interview also, but he says that he does not know what Sandra was trying to tell him when he left. Correct ஆஷா, அதேதான் இன்டர்வியூ பார்த்துருக்காப்ல. நம்ம இன்டர்வியூ பார்த்துருக்காங்க ஆஷான்றவங்க. தேங்க்யூ ஆஷா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். நான் கேள்வி கேட்கும்போது எனக்கு சத்தியமா தெரியலன்னாரு. அதுக்காக தான் நாங்க எங்க டீம்ல பயங்கர உஷாரா இருப்போமே, எல்லா ஃபுட்டேஜும் ரெடியா இருக்கும். தெரிலன்னா அதெல்லாம் தெரியாதா, இப்ப பாரு உனக்கு தெரிய வைக்கிறோம் நாங்க அப்படின்ற மாதிரி ஃபுட்டேஜ் எடுத்து காமிச்ச பிறகு அப்புறம் தான் அவர் வாயில இந்த டாக்ஸிக் ஒய்ஃப்ன்றது ஒரு விஷயம் வந்தது. அப்புறம் வேற வழி கிடையாது, குடும்பம் நடத்தி ஆகணும். ஸோ சாண்ட்ராக் சப்போர்ட் பண்ணுன்றதுனால திவ்யாவோட பிஆர் டீம் மேல தூக்கி போட்டுட்டாரு, எல்லா பள்ளியுமே தூக்கி போட்டுட்டாரு. அண்ட் அந்த நேரத்துல அந்த வழி இருக்கிற நேரத்துல போய் அந்த டிராயருக்காக போய் திவ்யா ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெல்ட்டி அடிச்சிட்டாரு. ஆமா திவ்யா ஆமா இப்போ கெமி எல்லாம் ஒரு ஆளா என்னை பத்தி பேசுறதுக்குன்னு சொல்லி ஓகே, அது தனிப்பட்ட பிரச்சனை. ஓகேவா? கெமி சொன்னதுக்கு அவர் ரிவீட் அடிச்சாரு, அது ஓகே. இப்ப இந்த மாவுமே என்ன பண்ணுது, ஒரு நிறைய விஷயங்களை வச்சிருக்கு கோவம் திவ்யா மேல. சோ இன்னொன்னு தைரியமா இப்போ திவ்யாக்கு என்னன்னா எதுக்கு கோச்சிட்டு இருக்கானே தெரியல திவ்யாக்கு. ஆக்சுவலா பார்வதி போய் சொன்னா தெரியும் ஒரு வேலை. திவ்யா என்ன நினைச்சிட்டு இருக்கு, எதுக்கோ கோவமா இருக்கு, பேச இருக்கு. ஓகே ஃபைன், நம்ம கெஞ்சி பார்த்தோம், மதிக்கல, நம்ம கேமை விளாடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப திவ்யாக்கும் இந்த விஷயங்களுக்காக சாண்ட்ரா கோவப்படுறாங்கன்னு தெரிஞ்சாதான் திவ்யாவோட ரியாக்ஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா திவ்யா கோவப்பட்டா சாண்ட்ராவால இருக்க நிக்க முடியாதுக்கா. சவுண்ட் பார்க்கலாம். இந்த அம்மா சம்பந்தமே இல்லாம கத்தோம், அந்த அம்மா சம்பந்தத்தோட கத்தோம். ஆனா ஒரு நாள் ஃபுல்லா கத்தோம். அதான் பிரச்சனை. அதுதான் லவான்னு கத்துவாப்ல. எனக்கு ஆனா திவ்யா சாண்ட்ரா ஃபைட் வரணும், திவ்யாக்கு இதெல்லாம் தெரிஞ்சே வரணும், அதுதான் ஆசை. பாப்போம். இன்னொன்னு நான் சாண்ட்ரா என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு தைரியமா போய் பாரு கிட்ட இதுக்காக இப்படி எல்லாமா நீ அப்படின்னு சொல்லி திவ்யாவை விட விமர்சனம் அங்க வைக்கிறீங்களே, இந்த பாயிண்ட்டுக்காக கோவம் முகம் தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. தைரியம் இருந்தா திவ்யா கிட்டே பேசலாம்ல, ஏன் திவ்யா கிட்ட பேச மாட்டீங்க? பயம் பையா பையா பயம்.
பார்க்கலாம், இதுவும் வெளியில வரணும். இதையும் பிரேக் பண்றாங்களா? அப்ப பிரேக் ஆனால் திவ்யாவோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்ன்றது நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் கமெண்ட் பிரதீப் பிரகாஷ் 108. ப்ளீஸ் போஸ்ட் இஸ் கமெண்ட். ஹாய் அக்கா, ஹாய். சாண்ட்ராவோட ஈவில்னஸ் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ திவ்யாவுக்கு கண்டிப்பா ஓட் பேங்க் அதிகமாகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா இதுல எங்கேயுமே வாலண்டரியா வந்து திவ்யா வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க வாலண்டரியா பிளான் பண்ணி எல்லாம் எதுவுமே பண்ணல. அவங்க உண்மையாதான் இருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் சாண்ட்ரா பிரஜின் கிட்ட நல்லா தான் இருந்தாங்க. பட் இவங்க தான் அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு நிறைய இடத்துல வந்து திவ்யாவை அட்டாக் பண்றாங்க. ஆனா திவ்யாக்கே தெரியாது இதுக்காக தான் அட்டாக் பண்றாங்கன்ட்டு. அதுதான் வந்து திவ்யாக்கு பிளஸ் ஆகுது. இப்ப என்ன திவ்யாவுக்கு பயங்கர பிளஸ்னாக்கா, இப்ப சாண்ட்ரா எதிர்க்கிறாங்க, தெரியாம எதிர்க்கிறாங்க, ஓகே. ஆனா வெளியில வந்த ஆளும் வந்து ஏன்னா தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்க்கிறாங்க. அவரும் வெளியில வந்துட்டு ஒரு சொட்டு கூட திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணலங்க, பொண்டாட்டி பக்கம் நின்னுட்டாருங்க. அப்போ ஆப்வியஸா பாக்குற மக்களுக்கு என்ன ஆகும், என்னங்க குடும்பத்தோட சேர்ந்து அடிக்கிறாங்க, நம்ம பொண்ணை நம்ம தான் காப்பாற்றணும்னு கூட சேர்ந்து பிஆர் டீம் இல்லாம ஜனங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது ஆப்வியஸா அது பூஸ்ட் ஆகும். சோ இது கண்டிப்பா இவங்க பண்றது இவங்களுக்கு மைனஸ் கிடையாது, பிளஸ் தான். அது அவங்க ஏற்படுத்திக்கிறது தானங்க. ஆமா. திவ்யாவோட கேம, திவ்யாவோட பயணத்தை பிக் பாஸ்ல இவங்க ஸ்ட்ராங் ஆக்குறாங்க, அவ்வளவுதான். ஆமா, கண்டிப்பா. நெக்ஸ்ட் மோனாஸ் கிரியேஷன் 14-3. Hi madam, watched Prajin interview. I find that his answer was somewhat nonsense when you ask about Divya issue. He said for Divya PR to attack Sandra on editing issues. His answer does not make sense lot of time. ஆமா, அவர் சொன்னார்ல இந்த மாதிரி வந்து ஒரு படத்திலேயே இவ்வளவு எடிட் பண்ணும்போது கண்டிப்பா எங்க அவ்வளவு கூடவா எங்களுக்கு 24 hours ஒரு எடிட்ல வருது, 1 hourல ஒரு எடிட் வருதுன்னு தெரியாது. ஆனா அதையும் மீறி பிக் பாஸ் டீம் அந்த 24 hours கூட நம்ம சில இது தெரிஞ்சுக்கணும்னு அவன் போட்டு காட்டுறான்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களோட கேரக்டரை பாத்துக்கோங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்றத அவர் ரிவீல் பண்றான்னு அர்த்தம். இன்னொன்னு ரிவீல் பண்றதை வச்சுதானங்க நம்ம ஜட்ஜ் பண்றோம். அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு, எங்களோட நல்லதெல்லாம் மறைச்சிட்டு நாங்க கோவப்படுற விஷயத்த மட்டும் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறோம். அதெல்லாம் அது என்ன இப்ப எனக்கு புரியல. அப்படி ஃபேவரிசம் காமிச்சிருந்தா வேற யாராவது எலிமினேட் பண்ணி பிரஜின் உள்ள இருந்திருக்கணும்ல. ஆமா, அப்படின்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தானே பிரஜின். விஜய் டிவி தானே விஜய் டிவி. ஆமா, பிரஜின் வந்து பக்கா விஜய் டிவி ப்ராடக்ட் தானே. அப்ப அவருக்குள்ள சப்போர்ட் பண்ணிருக்கணும். இதெல்லாம் வந்து சாக்கு ஒரு ரீசனா இருந்தது. சோ ஓகே ஃபைன், நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபைனலா அவங்களோட ட்ரூ ஃபேஸஸ் அவங்களே காமிக்கிறாங்க, உங்களுக்கு நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா உண்மைக்குமே அது நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு ஆன்சர் டிகிலா இருந்திருக்கு. அதாவது இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு மட்டும் இல்ல, அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எல்லாருமே டிகிலா. நிறைய பேர் இன்ஸ்டாலாம் மெசேஜ் பண்ணிருந்தாங்க, ப்ரோ என்ன ப்ரோ இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. சத்தியமா நானே எதிர்பார்க்கலக்கா. நெக்ஸ்ட் நன்றி வணக்கம். ஓகே நன்றி வணக்கம். ஓகேக்கா, ஸோ இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு. நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். சொல்லிருக்கீங்க டபுள் எவிக்ஷன் 2 பேர், அதுல அந்த ஒரு பேர் போனாலே எனக்கு நிம்மதி தான். போன வாரமும் சொன்னேன் டபுள் எவிக்ஷன்ட்டு, பட் ஆகல. இந்த வாரம் ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் டபுள் எவிக்ஷன் ஆகும்ட்டு. ஸோ பார்க்கலாம். டபுள் எவிக்ஷனா இருந்தா எஃப்ஜே அண்ட் ரம்யா, அப்படி இல்லைன்னா ரம்யா வெளியில வந்தோன்னு நான் நினைக்கிறேன். அங்கேயும் நம்மளுக்கு இன்னொரு வாட்டி ஆப்படிச்சு எஃப்ஜேவை தூக்குறாங்களா தெரியாது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ காலகட்டத்தில் ஐ கான்ட் ஜட்ஜ். இவங்க தான் அந்த சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா இப்படிதான் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நான் ரம்யான்னு நினைக்கிறேன். இப்போ சிங்கிள். ஓகே பார்க்கலாம். என்ன பார்க்கலாம். நானும் வெயிட் பண்றேன். ஆனா அந்த ரம்யா அது பாக்குறேன், ரொம்ப வெறிகுண்டு வெயிட் பண்ணிட்டு எனக்கு ஆத்திரம் அடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா மக்களே எல்லாரும் நல்லா யோசிச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல பேசும்போது என்னடா இங்க ஒரு லிங்க் எங்களுக்கு விட்டு போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நடுவில் ஒரு எபிசோடு பார்க்கலன்னு அர்த்தம். அதாவது பிரஜின் இன்டர்வியூ பார்க்கல. நாங்க இந்த மாறுதல் மாதிரி தான் அங்க இருந்து எடுத்து இங்க பேசுவோம், உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதனால பிரஜின் போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிரஜின் இன்டர்வியூ சும்மா பார்க்க சொல்லுங்க, அவ்வளவு கண்டென்ட், முழுக்க கண்டென்ட். நாங்களே திகிலா போய் உட்காந்துருந்தோம், எல்லா கேள்வியும் கேட்டாச்சு. சொல்ல போனா எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு பிரஜின் கிட்ட. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. பிரஜின் அதிகமான வியூஸ் போனதே நம்ம சேனல்ல தான். அதனால நீங்க போய் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு நாளைக்கு 11 மணிக்கு வந்துருங்க. நானும் அக்கா வந்துடுறோம். ஓகேவா? அதுவரை நம்ம ஃபேமிலில இருந்து இப்ப விடைபெற்றுக்கிறோம். நாளைக்கு 11 மணிக்கு வந்துடுறோம். அதுவரை அபி அக்கா அண்ட் ரஜிரா தேம்பாவனுங்க. நன்றி, வணக்கம், குட் நைட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி வரான